இந்த நாட்டுக்கேற்ற மக்கள், மக்களை கேட்ட மன்னர், மன்னரை கேட்ட மகாராணி, உங்கள் இருவருக்கும் ஏற்ற இரு செல்வங்கள். அப்பா நாங்கள் இருவரும் கூடிய சீக்கிரத்தில் சத்து விடுவாய். அப்பா என்றும் இல்லாமல் எங்களை வரவழைத்த காரணம் என்ன? சேர்த்து விடுவாய். காரணம் இருக்கிறதப்பா. எனக்கோ வலிதாகிவிட்டதப்பா. ஐயா, இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டார். அவர்கள் கண்டுகளிக்க வேண்டும். ஏற்பாடு செய்யப்பா. எங்கப்பா கொண்டு வாப்பா. அவள இவள
என்ன அழகி இவட்ட காரணம் உடுக்கு கிளம்பி வச்சு அழைக்கிறாங்க துண்டு போட்டு தூங்கும் அடி மாமா போய் பாட்டு வாடி ஏய் நல்லா இருந்தாமா அது அம்மா ஸ்டைல் அந்த மாதிரிதான் நிறுத்தமா அப்படிதான் அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, அன்பு உள்ளம் கொண்ட ஐயா அவர்கள் ஆரணிமா நகரம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமெங்கும் எங்களைப் போல வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் நமது பகுதியை சேர்ந்து நமது வந்தைமா நகரை உலகமெங்கும் தலை நிமிரச் செய்த அன்பு உள்ளம் கொண்ட காமெடி நடிகர் ஐயா புருதூர் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் ஐயா அவர்கள், அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டம் கீழ்நெல்லி கிராமம் ஸ்ரீ சக்தி கணபதி நாடக மன்றம் நிர்வாகமாக இருக்கக்கூடிய நமது புருதூர் கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் ஐயா அவர்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்காக எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். கம்பெனில சரியான பீஸே நீ தான். அப்படியே இன்னும் ஆம்பளை போல மிமிக்ரி பண்றேன். சின்ன பையன் சின்ன பையன் என்னவோ குழந்தை லோடு ஏற்றி எங்க சொல்லிட்டு எங்க தெரியுமா என் தட்டியே சொருகணும். ஐயோ தட்டிலாம் சொல்லக்கூடாது. தட்டிடா தட்டி இப்பதான் வயசுக்கு வந்துக்கிறியா? உண்மைதான். பாத்தீங்களா? ஏய் கோடான கோடி மக்கள், கோடான கோடி மக்கள் ஏன் வந்திருக்கிறாங்க? இந்த பணியில எதுக்கு வந்து யாரு வர சொல்லுது? வீட்டுல பார்த்தா கரண்ட் பில்லு அவனு அப்படியா இங்க வந்து தூங்கி எழுந்து போலான்னு வந்துக்கிறாங்க. அத பார்த்தாயா யாரு அவரு? ரொம்ப நேரமாவோ உட்காந்துக்கிற யாருன்னே தெரியல. எல்லக்கல்லு மேல நாய் உட்காந்து. எல்லக்கல்லு மேல நாய் உக்காந்து நீ பாத்துக்கிறியா? எல்லக்கல்லு மேல நாய் உக்காந்து நீ பாத்துருக்கிறியா? நான் பாக்கல சொன்னாங்க. இல்ல நீங்க யாரா பாத்துருக்கீங்களா? யாரும் பாக்கலையா? ஏய் பழமொழி சொன்னாங்க பெரியவங்க. என்னன்னு சொன்னாங்க? நாய் எல்லக்கல்லு மேல உட்கார்ற மாதிரி உட்காராதான்னு சொன்னாங்க. நாய் போய்கிட்டே இருக்கும், எல்லக்கல் அங்கதான் இருக்கும், நட்டு வச்சிருப்பாங்க. ரமேஷ் அண்ணா தாத்தா சொன்னார் பொன்னப்ப கவுண்டர். அந்த பொன்னப்ப கவுண்டர் சொன்னதுதான் நான் சொல்றேன். அவர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? நாய் போய்கிட்டே இருக்கும், நேரம் வந்து அப்படி மூழ்கிட்டு அந்த எல்லைகள் மேல காலை தூக்கி ஒண்ணு சொல்லுவோம். அது போல நல்லா இருக்கிற இடத்துல முன்ன போல பேமானிங்க அங்க போய் நின்று அதுக்குதான் பெரியவங்க அதை பார்த்துட்டே டேய் நல்லா இருக்கிற இடத்துல ஏன்டா நாய் எல்லைகள் மேல உட்கார்ற கஜா உட்காந்துட்டு போற பாவி அப்படின்னு சொன்னாங்களே தவிர நாய் எல்லைகள் மேல போய் உட்கார்ந்த அது அது என்னது என்ன சுவாமி தெரியாத சொல்லிட்டா சின்ன பையன் மன்னிச்சிருங்க. யாரு அவன்? சின்ன பையன். நோரவாய் உன்னால வரது கலர் விடுறேன். அதனால நான் எல்லைகள மேல உட்காராதப்பா, அசுத்தம் செய்வதெல்லாம் இப்படி சுருக்கமாக விளக்கிறார். வந்துட்டாரா சாலமோன் பாப்பையா? அன்பு குழந்தைகளே, அன்பு பெரியோர்களே. அடுத்தது யாருக்கு? நினைப்பு ஓட்டுக்குது. அடுத்தது நீதானம்மா? அப்படியா? ஆட்டத்துல குறை என்பது இருக்கக்கூடாது. தேவையில்லை. நான் பார்க்கவா? நான் பார்க்கவா? நீ காட்ட போறேன். ஆமா நான் பார்க்க போறேன். வராம ஒரு சப்பலோடு அவன் காட்ட போறா, நீ பாக்க போற. நானு ஓ வாங்க பிள்ளையா? அவன் என்ன சொல்ல வேண்டாண்டா, உட்காந்து பாக்க போறான்.
அம்மா உங்கள் நாட்டியத்தை பார்த்து இந்த பணியை பார்த்தாயா கோடான கோடி மக்கள். ஆமாண்டா. நீங்க காட்டுறது ஐயா உங்களுக்கு கலமுன சின்ன குழந்தைடா குழந்தை குழந்தைங்க ஏமாந்தா உனக்கே குழந்தை கொடுப்பாங்க. நம்ம குரு பார்த்து போடுறாங்க. சப்பன்னு கூப்பிடாது ஆடி சப்ப எல்லாமே கிண்டல் பண்றாங்க தப்பு தப்பு சொல்றானுங்களா? தப்பு தப்பு கேட்கறாங்க.
சிறப்பான நாட்டியம். அப்படியா? தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? இந்தா, இப்படிதான். ஸ்ரீமலை. அப்பா நாட்டியம் சிறப்பாக இருந்தது தந்தை. உனக்காகவே ஏற்பாடு செய்து மகனே நல்ல தம்பி, அப்பா உனக்காகவே இந்த நாட்டியத்தை ஏற்பாடு செய்தேன். நன்றாக இருந்தது மகனே. அப்பா மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியா? இந்த நேரத்தில் இனிமையான ஒரு வார்த்தை அப்பா. என்னப்பா? எனக்கும் வலுதாகிவிட்டது. உண்மைதான் தந்தையே. எதிர்காலத்திலேயே தந்தைக்கு பிறகு தரையன் தானே நாடாள வேண்டும். அதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? இந்த நாட்டின் அரசு பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் ஒரு சின்னஞ்சிறியவன், ஏதும் அறியாதவன். நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்துவிட்டு என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. மகனே நல்ல தம்பி, அப்பா உன்னுடைய விருப்பத்திற்கு இந்த தந்தை அடைபோட மாட்டேன். நீ நகர்வலம் சென்று பல நாட்டு மன்னர்கள் எப்படி ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதை தெரிந்து வருகின்ற நேரத்திலே உன்னுடைய அன்பு தங்கை என் தங்கை என் பாசமலர் உண்மைதானப்பா. என் மகளுக்கு ஒரு வரனை பார்த்துவார். அழகான மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். அதுதானே அண்ணனுடைய கடமை இல்லையா? ஆகட்டும் அப்பா. அதனால் சென்று வருகின்றேனப்பா. புறப்படுகின்றேன். போயிட்டு வரண்டா. போயிட்டு வரண்டா. என்னதுக்கு போன் பண்ண? வழியில தனி தாங்க எடுத்தா போன் பண்ணுங்க. ஐயா கூப்பிடுறாரு. அப்பா நான் சென்று வரப்பா. போயிட்டு வரப்பா. டாடா. மகனே, அண்ணன் வருகின்ற வரையிலும் நீ அந்த புறத்தில் சந்தோஷமாக இருப்பா. அப்படியா கிட்டப்பா? வருகின்ற வெள்ளிக்கிழமை அண்ணன் வந்தவுடனே முடிச்சுட்டு விழா. அப்படியா? உனக்கு மாப்பிள்ளை வந்த
இருந்தால் மனவிழா அப்படியே ஆகட்டும்பா. ஏற்பாடு செய்கிறேன். நான் சென்று வருகிறேன். அப்பா திருமணம் என்பது ஆயிரங்காலத்து மையம். பயிரடி அவ்வளவு அழகா எல்லாம் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. பயிர் அந்த குடும்ப மயிரை சேர்த்துட்டாரு. மயிர் ஏன் சொன்னது சொல்லி விளக்கமா சொல்ல வேண்டியதானே. அந்த முடி மயிர் இல்லைன்னா கூட மனுஷனுக்கு அழகு கிடையாது. எல்லாம் போனாலும் என் மயிரை போச்சு போட்டாங்க. என்ன அர்த்தம்? அது போல பயிர் மயிரா டங்கி சிப்பாய் போச்சு. நான் பெற்ற மகனே லோகிதாசன். சந்திரபதி மகனே லோகிதாசன். அம்மா சந்திரபதி புத்தாண்டை ஏண்டா போனேன், பூரா ஏண்டா உன்னை கடிச்சது. அதேபடி நாடகத்தையே அனாவசியமா மாட்டியாடா. புத்தாண்ட பூரா நான் வர பாம்புடா பாவி பாம்புடா. யாரு பார்த்தா பாம்பு கடிச்சது இல்ல பூரா கடிச்சதுன்னு நம்மளே எழுத வேண்டித்தான். சொன்னா எதனா ஒண்ணு. அன்று பெரியோர்கள் எழுதிதானா நம்ம நடந்து இருக்கிறோம். அன்னைக்கு அவங்க எழுதுனாங்க. அவங்க எழுதலைன்னா நம்ம இருக்க முடியுமா? அதனால இவங்களுக்கெல்லாம் சொல்றதுக்காக தான் அவங்க எழுதுனாங்க. வர வழியில பேசியிருந்தாங்க. என்னப்பா என்ன வருஷத்துல நாடகம் பண்றாங்க, வாத்தியார் கம்பெனி ஆடுதாங்க. 3 பேர் உட்காந்து கூட்டமா பேசியிருந்தாங்க. சரிப்பா. என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? ரகசியம் ஒண்ணு இல்ல, விளக்கமா சொல்லு. சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு ஆண் பெண் ஆண் பெண் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்றாங்க. 1 வருஷம் நல்லா வாழறாங்க. சரி. அவங்களுக்கு உடம்பு நல்லா இல்ல, உடம்பு சரியில்லை. அந்த நேரத்துல பெண்ணானதும் ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறான். சரி. மனைவி ஆசை நிறைவேற்றி வைக்கணும்ல. கண்டிப்பா. உடனே அவன் தம்பியை கூப்பிட்டு போய் சுத்தி காட்ட சொல்றான். சரி. அந்த ஊர்ல ஒரு அழகான தாமரைப்பூ தாமரைப்பூ பூத்திருக்கிறது. தாமரைப்பூ மேல ஆசைப்பட்டுட்டான் அந்த அம்மா. அண்ணி ஆசைப்படுறான்னு மச்சரை பெற்று கொடுக்க போனான். சரி. ஆள் அதிகமா இருக்குதுன்னு வந்துட்டான். சரி, இவ்வளவு போய் பிரிச்சுக்கலான்னு போறான். தவறி குளத்திலேயே விழுந்துடுறான். உயிருக்கு போறாரா, போராடுகிறா. அண்ணிய காப்பாத்தணும்னு ஓடுறேன். அப்போ அந்த அண்ணி சொன்னாலாம், நீ என்ன காப்பாத்தறன்னா ஒன்ன கைப்படாத இடத்த புடிச்சு என்ன தூக்கு அப்படின்னு சொன்னாலாம். அவன் தூக்கி காப்பாத்திட்டான். அவன் எந்த இடத்த புடிச்சு தூக்கி இருப்பான் இவ்வளவு நேரம் யோசிக்கிறேன். அது எந்த இடத்த புடிச்சிருப்பான். கணவன் கைப்படாத இடம் எந்த இடம், ஆனா அவன் கொஞ்சம் தூக்கி காப்பாத்திட்டு இருப்பான். கையை தூக்கி இருப்பான். கையா கணவன் இங்க கைப்படாதா, விரல்ல கைப்பட என் பொண்டாட்டி ஒரு மூட சூடு, அதனால கையை 2 இது எனக்கு எனக்கு கொடுக்கூடாதுடா. 3 பேர் அங்க பேசிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த பதில் உனக்கே தெரியாதா? அது அப்புறம் சொல்றேன்.